Hello friends, welcome to Kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான கருப்பு கொண்டை கடலை குருமா, Black Chana Dal குருமா. ஒரு அருமையான சைட் டிஷ். இடியாப்பம், ஆப்பம், புட்டோட சாப்பிட்றதுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசையோடவும் சாப்பிடலாம். ரைஸுக்கும் நல்லா இருக்கும். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியா ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷத்துல நம்ம செஞ்சிடலாம். ஒரு சிங்கிள் பாட் ரெசிபியா நம்ம செய்ய போறோம். அதாவது குக்கரில் டக்குன்னு தாளித்து விட்டு எடுத்துடலாங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், நல்ல சுவையாக இருக்கும். ஸோ புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட இதை ஈஸியாக செஞ்சிடலாம். நான் இன்றைக்கி இந்த அருமையான கொண்டைக்கடலை குருமா ஆப்பமுக்கு சைட் டிஷ்ஷாக செஞ்சேங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நிறையா பேர் ஆப்பமோட ரெசிபியை கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவும் கையோட பார்த்துடலாம். நல்ல பஞ்சு போல் ஆப்பம் அழகாக சுட்டு எடுக்கிறதுக்கு என்ன ரேஷியோவில் நம்ம அரிசி உளுந்து ஊற வைக்கணும், எப்படி அரைக்கணுங்கிற எல்லா டீட்டெயிலும் பார்த்துடலாங்க. ஸோ இன்றைக்கி அருமையாக 2 ரெசிபி பார்க்க போகிறோம். நல்ல சுவையான கொண்டைக்கடலை குருமா, கூடவே நல்லா ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. இப்போ இங்கே ஒரு ஃபுல் கப்புக்கு கருப்பு கொண்டைக்கடலை எடுத்துருக்கிறேன். இது கிட்டத்தட்ட 200 கிராம் இருக்குங்க. இதை நம்ம ஒரு மினிமம் ஒரு 6-7 மணி நேரம் ஊற வச்சுட்டு தான் நம்ம சமைக்கணும். நான் இங்கே ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், நல்லா நைட்டெல்லாம் ஊறினதில் கடலை நல்லா ஊறி இருக்குது. இப்போ சமைக்க ரெடியாக இருக்குது. இதை நம்ம ப்ரீ குக் பண்ணி அதுக்கப்புறமா குருமாவை தாளித்து விடுறதுக்கு பதிலாக டைரெக்டாகவே குக்கரில் நம்ம தாளித்து விட்டு இப்போ குருமா ரெடி பண்ண போகிறோம். ஈஸியாக இருக்கும் இந்த ரெசிபி, அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இங்கே ஸ்டவ்வில் குக்கர் வச்சாச்சு. 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் இங்கே கடலைக்கறி ஆப்பத்துக்கு செய்கிறேன். ஸோ நான் தேங்காய் எண்ணெய் விட்டு தாளிக்கிறேன். அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும்னு கம்பல்சரி கிடையாதுங்க. நம்ம எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், சமைக்கிற எண்ணெய். பட் தேங்காய் எண்ணெய் விடும்போது இன்னுமே நல்லாயிருக்கும் அந்த கடலைக்கறியில் அந்த டேஸ்ட்டும் ஃப்ளேவரும். ஸோ அது உங்கள் சாய்ஸு. இப்போ இதில் நல்ல 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்தாச்சு. நல்லா இந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் பொரிஞ்சு கொஞ்சம் வாசனை வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாங்க. இது நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வர வரைக்கும் வதங்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போ ஒரு பச்சை மிளகாய் ஜஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இது போக நம்ம மிளகாய் பொடியெல்லாம் சேர்க்க போகிறோம். கூடவே நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து. அடுத்தது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது நல்லா அந்த ரா ஃப்ளேவர் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தக்காளி ஈஸியாக மசிஞ்சு வெந்து வரக்கு உப்பும் மஞ்சள் பொடியும் சேர்த்து விட்டுடலாம். இப்போ இங்கே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்தாச்சு. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்தாச்சு. இது நல்லா கலந்து விட்டுறலாங்க. நல்லா ஒரு 3-4 நிமிஷத்தில் நம்மளுக்கு தக்காளி நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வெந்து வந்துடும். பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வெந்தாச்சு. இப்போ நம்ம மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். ஒரு ஃபுல் டீஸ்பூன் காரமான மிளகாய் பொடி, மல்லித்தூள் ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன். இதில் சீரகமும் மிளகும் சேர்த்து அரைச்ச மல்லித்தூள் இது. சப்போஸ் நீங்கள் வெறும் மல்லித்தூள்னால் கண்டிப்பாக சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கூடவே கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். அவ்வளோதாங்க. எல்லாம் கலந்து விட்டுறலாம். 1 நிமிஷம் இந்த மசாலா பொடியெல்லாம் இந்த ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கிற கருப்பு கொண்டக்கடலையை சேர்த்துடலாம். இந்த கருப்பு கொண்டக்கடலை ப்ரீ குக் பண்ணல, நம்ம அப்படியே ஊறின கடலையை சேர்த்துருக்குறோம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தண்ணி 1 டம்ளர் விட்டுறலாம். நல்ல ஒரு ஃபுல் டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஜஸ்ட்டு குக்கர் மூடியை அப்படியே மேலே வச்சு விட்டுருங்க. ப்ராப்பராலாம் ஒன்றும் க்ளோஸ் பண்ணி வெயிட் போட வேண்டாம், இருக்கட்டும். அது நம்ம மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுட்டு கொதிக்க விட்டுட்ருப்போம். அது கொதிச்சிட்ருக்கும்போது நல்ல ஒரு தேங்காய் மசாலா ரெடி பண்ணிடலாம். இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 மூடி துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். அதாவது ஒரு சின்ன தேங்காயில் ஒரு 1/2 மூடி தேங்காய் துருவி சேர்த்தாச்சுங்க. இது கூட 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு, அடுத்தது ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்க்கும்போது நம்மளுக்கு குருமாவோட டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக இருக்கும்.
நல்ல க்ரீமியாக கொஞ்சம் திக்காகவும் கிடைக்கும் குருமா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சப்போஸ் எங்களுக்கு முந்திரி பருப்பு வேண்டான்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா க்ரீமியாக ஃபைன் பேஸ்ட்டாக தேங்காய் மசாலாவை அரைச்சிக்கணும். ஸோ தேங்காய் மசாலா நல்லா கமகமன்னு ரெடியாக இருக்குது. இப்போ இங்கே நம்ம ரெடியாக தாளித்து விட்டு வச்சுருந்த அந்த கொண்டக்கடலை குருமாவும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த கொதிச்சிட்ருக்கிற கொண்டக்கடலை மசாலாவோட இந்த தேங்காய் மசாலாவை சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நான் அந்த மிக்ஸி ஜார்லேயே தண்ணி விட்டு கலந்து விட்டுட்டேன். ஸோ நம்மளுக்கு எந்த அளவுக்கு குருமா வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா கலந்தாச்சு. இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி வதக்கும் போது உப்பு போட்டிருக்கிறோம். ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே நல்ல ஒரு கைப்பிடி பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி இலையும் சேர்த்துடலாம். நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். அவ்வளோதாங்க, எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. நீ குக்கரை லிட்டை போட்டு மூடி வெயிட்டை போட்டு விட்டுறலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 5-6 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்தால் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக குருமா ரெடியாக இருக்கும். நம்ம ஏற்கனவே ப்ரீ குக் பண்ணலை, நம்மளுடைய கொண்டக்கடலை டைரெக்டாக அப்படியே தாளித்து விட்டு குருமா செய்கிறோம். ஸோ ஒரு 6 விசிலுக்கு நம்ம குக் பண்ணோம்னா நல்லா பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கடலையெல்லாம் சூப்பராக வெந்துருங்க. இங்கே நான் 6 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். வாவ், நல்ல கமகமன்னு வாசனையோட குருமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா கொஞ்சம் பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி இலையை தூவி விட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதாங்க, சுவையான கருப்பு கொண்டை கடலை குருமா, பிளாக் சனா தால் குருமா ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. இது ஆப்பம், இடியாப்பம், புட்டோடெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரியோடவும் சாப்பிடலாம். சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி நல்ல சுட சுட ஆப்பமோட இந்த கொண்டைக்கடலை குருமா பண்ணினேன். இப்போ நல்ல பஞ்சு போல் ஆப்பம் நல்ல பட்டு மாதிரி செஞ்சு எடுக்க என்ன ரேஷியோவில் நம்ம அரிசி உளுந்தெல்லாம் ஊற வைக்கணும்னு பார்த்துடலாம். இந்த ஆப்பமோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நம்ம ஈஸ்டோ இல்லை ஆப்ப சோடாவோ எதுவுமே சேர்க்க வேண்டாம். அப்படியே நல்லா அருமையாக வந்துடுங்க. நம்ம இந்த ரேஷியோவில் ஊற வச்சு இதே மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி அரைக்கும்போது வாங்க ரெசிபி எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ இங்கே ஒரு பவுலில் ஒரு ஃபுல் டம்ளருக்கு பார்பாயில்டு இட்லி ரைஸ் எடுத்துக்கிறேன். புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி. இது கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் இருக்குங்க. இப்போ இது ஒரு பவுலில் சேர்த்து விட்டுடலாம். கூடவே பச்சரிசி, அதே ஈக்குவல் குவான்டிட்டிக்கு பச்சரிசி எடுத்துக்கணும். ரா ரைஸ் 200 கிராம், 200 கிராம் எடுத்துக்கிறேன். அடுத்தது உளுந்தம்பருப்பு, 1/4 டம்ளருக்கும் கம்மியாக ஒரு கைப்பிடி உளுந்தம்பருப்பு போதும். இது கூட 1 டீஸ்பூன் வெந்தயம். அடுத்தது ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு அவல். நான் இங்கே கெட்டி அவல் எடுத்துருக்கிறேன், லேசவலும் எடுத்துக்கலாம். இந்த அவல் அவசியம் சேர்த்துக்கங்க. நல்லா ஆப்பம் பஞ்சு போல் இருக்கும். அவல் ஊறுற டைம் கம்மி. ஸோ இதை ஒரு பவுலில் போட்டு வச்சிடலாம். அப்புறமா அரிசி உளுந்தெல்லாம் ஊறினதுக்கப்புறமா இதை கழுவி ஊற வச்சு எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ நம்ம அரிசி, உளுந்து, வெந்தயம் எல்லாம் ஒன்றா சேர்த்து போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா. இப்போ இதை நல்ல ஒரு 2-3 வாட்டி கழுவிடலாம். நல்லா கழுவி தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ இதில் நல்ல தண்ணி விட்டு நம்ம ஊற வச்சிடலாம். மினிமம் ஒரு 6-7 மணி நேரம் ஊறணும். அதுக்கப்புறம் நல்லா ஃபைனாக அரைக்கணும். அவள் ஒரு பவுலில் போட்டு வச்சுருங்க. இப்போ தண்ணி விட வேண்டாம். இது ஊறினதுக்கப்புறமா அதை கழுவி தண்ணி விட்டு அது ஒரு 10 நிமிஷத்தில் ஊறிடும். அப்புறம் அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 6 மணி நேரம் கழித்து நல்லா அரிசி உளுந்தெல்லாம் ஊறிடுச்சு. இங்கே அவள் கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதில் தண்ணி விட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் எல்லாமே ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து அவள் நல்லா ஊறிடுச்சு. அரிசி உளுந்தும் ஆல்ரெடி ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதை அரைச்சிடலாம். மிக்ஸி ஜார்லேயும் சேர்த்து அரைச்சிடலாம், இல்லை கிரைண்டரில் சேர்த்தும் அரைச்சிடலாம். நான் இங்கே கிரைண்டரில் அரைக்கிறேன். கிரைண்டரில் அரைக்கும் போது ஈஸியாகவும் இருக்கும், நல்லா ஃபைனாகவும் அரைச்சிடலாம். பட் அது உங்கள் சாய்ஸ். நீங்கள் மிக்சிலையும் அரைச்சிக்கலாம், நல்ல கிரைண்டர்லேயும் அரைச்சிக்கலாம். பட் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். ஆப்பத்துக்கு நம்ம இட்லி மாவு விடவே இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் மாவு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிடணும். ஸோ மாவு நல்லா அரைச்சாச்சு. இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மினிமம் ஒரு 8 மணி நேரம் இருக்கட்டும். நல்லா புளிச்சதுக்கப்புறமா தான் நம்ம ஆப்பம் செய்யணும். ஒரு 8 மணி நேரம் கழித்து
நான் எடுக்கிறேன் பாருங்கள். நல்லா புளிச்சிருக்குது. நல்லா அந்த ஃபெர்மெண்டேஷன் நல்லா ஆகி நல்லா நுரைச்சி நிற்கிது. ஆப்பம் மாவு எப்பவும் நல்லா புளிச்சிருக்கணுங்க. அப்போ தான் ஆப்பம் நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா அழகாக சுட்டு எடுக்க வரும். நீங்கள் குளிர் அதிகமாக இருக்கிற கண்ட்ரியில் இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதிக டைம் கொடுத்து புளிக்க வச்சுக்கோங்க. மாவு நல்லா புளிச்சிருக்கணும். இப்போ உப்பு சேர்த்துடலாம். மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து விட்டாச்சு. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு பேலன்ஸ்டு டேஸ்ட்டு கொடுக்குங்க சர்க்கரை சேர்க்கும்போது. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா உப்பு சர்க்கரைலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். மாவு நம்ம அரைச்ச மாவு அப்படியே கலந்துட்டுருக்குறோம், கெட்டியாக இருக்குது. பட் ஆப்பம் ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா அது தண்ணி மாதிரி கரைச்சிக்கணும். அதாவது தோசை மாவு பக்குவத்தோடவே இன்னும் கொஞ்சம் லூஸாக இருக்கணும் ஆப்பம் மாவு. அப்போ தான் ஆப்பம் நல்லா வரும். எந்த அளவுக்கு நம்ம ஆப்பம் செய்ய போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு தனியாக ஒரு பவுலில் எடுத்துகிட்டு நம்ம தண்ணி விட்டு கலந்துக்கலாம், இல்லை தேங்காய் பால் விட்டும் கலந்துக்கலாம். தேங்காய் பால் விடும்போது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது உங்கள் சாய்ஸ். இங்கே தண்ணி விட்டு நல்லா ஆப்பம் மாவு நல்லா கலந்தாச்சு, நல்லா டைல்யூட் பண்ணியாச்சு. இப்போ 2 குழிக்கரண்டி மாவை நல்லா சூடான ஆப்ப சட்டியில் சேர்த்து விட்டு நல்லா இப்படி பொறுமையாக சுற்றி விட்டுறணும். ஆப்பம் மாவு வெளியே வந்துடாதபடி அழகாக இப்படி பொறுமையாக அந்த சட்டி சைஸுக்கு சுற்றியாச்சு. நல்லா இப்படி வச்ச உடனே ஓட்டையாக இப்படி வருது பார்த்தீங்களா? அப்படின்னா ஆப்பம் மாவு நம்ம கரெக்டாக பக்குவமாக அரைச்சிட்டோம். நல்ல மாவும் புளிச்சிருக்கு. ஸோ ஆப்பம் நம்மளுக்கு ஜம்முன்னு வரப்போகுது. நல்லா ஒரு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டு எடுத்தோம்னா நல்லா மேலே கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே சாஃப்டாக இருக்குது. சட்டி விட்டு அழகாக ஆப்பம் எடுக்க வருது பாருங்கள். அந்த ஆப்ப சட்டி சைஸுக்கு சூப்பராக ஜம்முன்னு நம்மளுக்கு சாஃப்டான ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. இங்கே ஈஸ்ட்டோ இல்லை ஆப்ப சோடாவோ எதுவுமே சேர்க்கல. ஆப்பம் கரெக்டாக வந்துருச்சு. அவ்வளோதாங்க. ஈஸியான இந்த ஆப்பம் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே இந்த அருமையான கடலைக்கறியும் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.